ரூ. 2 குடுத்தா இந்த கிளாஸ் ஃபுல்லா வந்து மாங்கா பச்சடி குடுப்பாங்க. நான் சின்ன வயசுல இருக்கிறப்போ, இந்த சம்மர் ஹாலிடேஸ்ல வந்து மாங்கா சீசன்ல ஒரு பாட்டி வந்து எங்க வீட்டுக்கிட்ட வந்து இந்த மாங்கா பச்சடி வந்து செஞ்சு விப்பாங்க. அந்த பாட்டி வந்து இப்போ இல்ல. ஆனா ரெசிபி இருக்கு. வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து மேங்கோவ வாஷ் பண்ணி எடுத்துட்டு, அத சின்ன சின்ன பீஸஸா வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிரலாம். அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்த எடுத்து வச்சு, அது சூடானதுக்கப்புறமா, அதில வந்து தேவையான அளவுக்கு வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு, கொஞ்சம் வந்து மஸ்டர்ட் சேர்த்துக்கிறேன். கடுகு சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்ததுக்கப்புறமா, காஞ்ச மிளகா வந்து ஒரு 2 எடுத்து நான் வந்து பிச்சு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் அதிலேயே வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது வந்து நல்லா வந்து ரோஸ்ட் ஆகட்டும். அத மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறம் அதில வந்து கட் பண்ணி வச்சிருக்க மாங்கா பீஸஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? அது எல்லாமே போட்டு அத வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அதுக்கப்புறம் அதில வந்து கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மொளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த பச்சடி வந்து கொஞ்சம் வந்து ஸ்வீட்டா தான் இருக்கும். ஸ்வீட்டா, காரமா, புளிப்பா இருக்கும். அதனால வந்து நான் தித்திப்புக்காக வந்து வெல்லம் வந்து எடுத்திருக்கேன். நீங்க வந்து வெல்லமும் சேர்த்துக்கலாம். இல்லன்னா வந்து சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 பீஸ் வெல்லம் போட்டு அத வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். அதுக்கப்புறம் அந்த மாங்கா வேகணும் இல்லையா? அதனால வந்து 1 கப் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு அத வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, அந்த வெல்லம் பீஸ் வந்து நல்லா கீழ போகுற மாதிரி அத மிக்ஸ் பண்ணிட்டு, அத வந்து ஈக்குவலா பண்ணிட்டு, ஒரு மூடி போட்டு வந்து நான் மூடி வச்சுடுறேன். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சு வந்தாலே போதும். அது வந்து நல்லா பாயில் ஆயி, அந்த மாங்கா பீஸ் எல்லாம் வந்து நல்லா சாஃப்ட் ஆயி, அது ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ஃப்ளேவரு. நீங்க வந்து ட்ரை பண்ணிட்டு, வீட்ல எல்லாருக்கும் செஞ்சு குடுத்துட்டு, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வேலையா வந்து இந்த கப்ல போட்டு, அந்த சைல்ட்ஹுட் மெமரீஸோட உக்காந்து சாப்பிட போறேன். ஃபார் மோர் வீடியோஸ் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ. பாய்.